வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ஒரு ஆரோக்கியமான உளுந்து லட்டு தான். கருப்பு உளுந்து வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு உளுந்துக்கு 1/4 கப்பு பச்சரிசி அப்படிங்கிற ரேஷியோவில் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். தோலோடு இருக்கிற உளுந்து அதை தனியாக வறுத்துட்டு கொஞ்சம் 1/2 கப்புக்கு கூடுதலாக பச்சரிசி வறுத்து அதையும் சேர்த்து நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிருக்கேன். அரைக்கிறதுக்கு முன்னாடி 2 ஏலக்காய், கொஞ்சோண்டு சுக்கு பொடி சேர்த்து நல்லா நைஸாக எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சிட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவுலேருந்து 1 கப் அளவுக்கு, அதாவது 1 டம்ளர், குட்டி டம்ளர், டீ குடிக்கிற டம்ளர் இருக்கு இல்லையா, அதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். இதில் 3/4 கப் டம்ளர் அளவுக்கு வெல்லம், பொடிச்ச வெல்லம், 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி. வெல்லம் இந்த அளவு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் தித்திப்பாக வேணும்னா 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிற அந்த 1/4 டம்ளர் தண்ணியையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். கட்டியெல்லாம் கரைஞ்சா போதும், பாகு பதம்லாம் தேவையில்லை. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற தேங்காயை நல்லா வாசனை வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற அந்த வெள்ளை கரைசலை இது கூட வடிகட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். கொதிக்க ஆரம்பித்தோடனே எடுத்து வச்சுக்கிற 1 டம்ளர் மாவையும் இதோட சேர்ந்து நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து கலந்ததுக்கப்புறமா இதை மூடி வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம கையில் எண்ணெயோ நெய்யோ லேசாக தடவிட்டு உருண்டை பிடிச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ஹெல்தியான டேஸ்டியான உளுந்து லட்டு ரெடி. நல்ல சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடிய இந்த லட்டை ஸ்கூலுக்கு போகக்கூடிய குட்டி பிள்ளைங்களுக்கு கூட நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு செஞ்சு கொடுத்து விடலாம். இது போல் நீங்களும் உங்கள் வீட்டு குட்டி பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி.